வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சும்மா தான் வேற எதுவும் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே.கே. ரோஹித் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, என் பேர் ரோஹித். நான் மேக்புக் ப்ரோ M1 ப்ரோ சிப்போட மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆப்பிள் கேர் பிளஸ் எல்லாம் போட்டு இருந்தேன் ப்ரோ. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. பட் இப்போ என் மேக்புக் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போர்டு ஷார்ட் ஆயிடுச்சு. 3 ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு போனேன், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் இங்க சென்னையில கோ ஃபிக்ஸ்ல போய் கேட்டேன், அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க. பவர் ஐசி, ஆடியோ ஐசி எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 25K செலவு வச்சுச்சு. ரைட்டு, எனக்கு இது திடீர்னு எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னே புரியல. அண்ட் இந்த ஐசில மாத்தினதுனால இப்போ ஒரு புது ப்ராப்ளம் வந்துருச்சு. என் மேக்ல இருக்கிற எல்லா டைப் சி போர்ட்டும் ஒர்க் ஆகல. ஐ மீன் அந்த சி போர்ட்ல சார்ஜ் போட்டா லேப்டாப் சார்ஜ் ஆகுது. பட் என் ஐபோனை கனெக்ட் பண்ண முடியல. அண்ட் சி டைப் ஹார்ட் டிஸ்க்ல கனெக்ட் பண்ண முடியல. ஹெட்ஃபோன் ஜாக் கூட ஒர்க் ஆகல. வெறும் SD கார்டு ஸ்லாட் மட்டும் ஒர்க் ஆகுது. இதை நான் கோஃபிக்ஸ்ல கேட்டா அவங்க மேக்புக்கை ஃபுல்லா ரீசெட் பண்ணணும்னு சொல்றாங்க. ரீசெட் பண்ணா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். பட் என் லேப்ல கிட்டத்தட்ட 900 ஜிபிக்கு என்னோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அதை இப்ப எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு தெரியல. ஹார்ட் டிஸ்க்ல கனெக்ட் பண்ண முடியல. ப்ளீஸ் ப்ரோ, ஏதாச்சும் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. இதை பத்தி உங்க சேனல்ல வீடியோ கூட போடுங்க, நான் நேர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா யூர் வெல்கம் ப்ரோ. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல கூட மக்களுக்கு தெரியணும். சொல்ல போனா இந்த சால்டர்டு ஓவரால் நம்ம இதுக்கு முன்னாடி லேப்டாப்ஸ் பத்தியும் பேசியிருப்போம். எப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு பார்ட்டையும் இண்டிவிஜுவலா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ மோஸ்டா வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சால்டடா வருது. அதாவது சிங்கிள் போன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி போர்டு கம்ப்ளீட்டா உள்ள ரேமா அதுவும் சால்டடு தான். ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரே ஒரு சிப் மாதிரி இருக்கும். போன்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். சொல்ல போனா இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் ஆம் நோக்கி போறது நம்ம லைவா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஈஸியா சார்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா முன்ன அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாது இல்ல. கரெக்ட் தான். சரி ப்ரோ, இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்னா மேபி உங்களால ஒரு மாசத்துக்கு 1 TB ஸ்டோரேஜ் கூகுள் கிளவுட்ல அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்க அதை பண்ணலாம் ப்ரோ. அதை பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அப்படியே கிளவுட்ல பேக்கப் எடுத்துடலாம். பேக்கப் எடுத்துட்டு நீங்க டிவைஸ் ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணிடலாம். இது iCloudல எப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஆஃபர் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஆஃபர் உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அவங்களுக்கு வச்சு ஏதாவது பண்ண முடியும் அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபர் மூலமா சீரிஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா மக்களே நீங்களே வந்து ரோஹித் ப்ரோக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் சீப்பான ஒரு மெத்தட் தான். அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னால எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய கிளவுட் ஸ்டோரேஜஸ் இருக்கு ப்ரோ. நிறைய மோட்ஸ் இருக்கு. முன்னால நம்ம மெகா இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இப்பயும் கூட நிறைய இந்த மாதிரி இருக்கு. சரியா, கிளவுட் நீங்க யூஸ் பண்றது பெஸ்ட். ஏன்னா அதை எந்த போட்டும் வேலை செய்ய. இதெல்லாம் தாண்டி என்னன்னா டெலிகிராம்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்களே வந்து எல்லாத்தையுமே ஃபைலா அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். நீங்களே வந்து ஜிப் ஃபைலா மாத்தி கூட அனுப்பிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபைல் சைஸ் வந்து 2 GB மேல இருந்ததுன்னா 2 GB மேல இருந்ததுன்னா அனுப்ப முடியாது. அப்படி 2 GB மேல இருக்க ஃபைல நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அது 4 GB வரைக்கும் நீங்க அனுப்ப முடியும். எப்பனா நீங்க ஒரு பிரீமியம் யூசரா மாறினா. ஸோ 1 மந்த்துக்கு நீங்க வந்து டெலிகிராம் பிரீமியம் போட்டீங்கன்னா கூகுள்ல நீங்க போடுறதோட கம்மி ஸ்டோரேஜ் தான், கம்மியான பிரைஸ் தான். ஸோ அதனால வந்து நீங்க மேபி 1 மந்த் டெலிகிராம்ல பிரீமியம் போட்டு உங்களோட ஃபைல்ஸ் எதுவுமே 4 GB மேல இல்ல அப்படின்னா நீங்க எஸ்கேப். 4 GB மேல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இதோட லோக்கலுக்கும் தூக்கலாம் நம்ம பசங்க ஒரு சிலர் ஐடியா கொடுப்பாங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு 10 Gmail ID இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் 15 GB தான் பேக்கப் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலி பாசிபிள். பட் அது ரொம்ப தலையை சுத்தி என்னென்னமோ கொஞ்சம் கடியான விஷயம் தான். பட் நம்ம பேக்கப் எடுக்கணும்னா கண்டிப்பா கிளவுட தவிர ஒரு எதுவுமே இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ப்ரோ. அப்படி இல்லைன்னா SD கார்டு ஸ்லாட் சொன்னீங்க இல்லையா, அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னா உங்ககிட்ட வந்து மைக்ரோ SD கார்டு ஏதாவது 1 TB இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்க பேக்கப் எடுக்கலாம். சோ மைக்ரோ SD கார்டுன்னு வரும்போது இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப கிளவுட் ஸ்டோரேஜாவது பாருங்களேன், நீங்க வாங்குறீங்க 1 மந்த் கழிச்சு என்ன ஆயிடும், காலாவதி ஆகிவிடும். பட் இது அப்படி இல்ல. நீங்க நார்மல் மைக்ரோ SD கார்டு வாங்கி SD கான அடாப்டர் போட்டு நேரா உள்ள இன்சர்ட் பண்ணி 1 TB கார்டு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அசால்ட்டா மொத்த டேட்டாவும் நீங்க பேக்கப் எடுக்க முடியும். அதுல நீங்க செக்ரிகேஷன் ஒரு கீப் பண்ணிடலாம். உங்களுக்கு எது முக்கியம் இல்லங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். எதெல்லாம் யூஸ்ஃபுல்லான டேட்டாவோ அதை மட்டும் நீங்க மைக்ரோ SD அனுப்பிட்டு மீதி எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் சொல்யூஷன்ஸ். இதை தாண்டி வேற ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தா நம்ம மக்கள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி லோக்கல் நெட்வொர்க்ல நம்ம NAS ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்ததுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். லோக்கல் நெட்வொர்க்ல எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குட்டியா ஏதாவது ஆஃபீஸ் ரன் பண்ணாங்கன்னா அங்க கூட அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை கூட ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலயும் நீங்க வந்து ஃபைல்ஸ் வந்து பேக்கப் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமும் பாசிபிளான சொல்யூஷன்ஸ் தோணுது.
வேற ஏதாவது ஒரு சில பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நேர்ல மீட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்க எல்லாரையும் நேர்ல மீட் பண்ணும்போது உங்களோட டைமென்ஷன்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் டெக் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ப்ரோ. சரியா? சோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் சொல்யூஷன். எனக்கு தெரிஞ்ச வந்து மைக்ரோ எஸ்டி வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட் ஒர்க் ஆகுறனால மைக்ரோ எஸ்டி வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. 1 டிபி வாங்கி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், லைஃப் லாங் அது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பத்திரமா சேஃபா அதை வந்து நீங்க ஹேண்டில் வித் கேர் தான் பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். சோ அது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதான், ஏன்னா இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல போகும். சோ அதனால வந்து கட்டுப்படி ஆகும். ஓகே, எமர்ஜென்சிக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. ஸோ இப்போ ஒரு சில கமெண்ட்ஸுங்க. கமெண்ட் வேற நான் பிசியில் எடுத்துட்டேன்னா, பிசில இருந்து எடுத்தனால கமெண்ட் ரொம்ப குட்டியா தெரியுது. ரைட். ஜெயக்குமார் பழனி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு சூப்பரான சஜஷன் சொல்லியிருந்தாரு. ஒன்னுலங்க S23 பாருங்களேன், S23 சீரிஸா மனசு விட்டு போக மாட்டேங்குது. காரணம் என்ன, இருக்கலே சக்சஸ்ஃபுல்லான சாம்சங்கோட S சீரிஸ் அப்படின்னு சொல்லணும்னா S10 வேற லெவல், அதுக்கப்புறம் S21 ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். S21 டிசைன் ஆஸ்பெக்ட்ல வேற லெவல், ஆனா ஓவரால் டிவைஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போதும் நல்ல டிவைஸ் தான். ஆனா S23 தான் கிரவுண்ட் பிரேக்கிங் டிவைஸா திரும்ப அமைஞ்சதுன்னு சொல்லலாம். S23 அல்ட்ரா, S23 பிளஸ் அண்ட் S23. அதனாலதான் வாயில திரும்ப திரும்ப அதுவே வந்துகிட்டு இருக்கு போல. சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா, 2 OnePlus 13 வாங்கிடலாம் ப்ரோ. இந்த S25 அல்ட்ரா வாங்குறதுக்கு 2 OnePlus 13 வாங்கிடலாம். நியாயமான பேச்சு ப்ரோ, ஆக்சுவலா உண்மைதான். அப்புறம் மோரோவர் OnePlus is far better than S25. Why they don't provide these updates on the display side? ஓகே, PWM ஆமா, டிசி டிமிங், PWM டிமிங் இதெல்லாம் வந்து சீரியஸாவே வந்து சாம்சங் சைட்லயும் கூகுள் சைட்லயும் ஆப்பிள் சைட்லயும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஐ இரிட்டேஷன் மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த 3 டிவைஸையும் யூஸ் பண்ணும்போது, அதுவும் நைட் டைம்ல போன் யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் ஃபீல் பண்றாங்க, கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபீல் பண்றாங்க. உண்மை ப்ரோ, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்னாலஜ். Do you really think Samsung is better than BBK family products? I don't think Samsung justifies, and please don't get me started on 6000 mAh battery with silicon carbide. இந்த சிலிகான் கார்பைட் பேட்டரி பத்தி ரொம்ப நம்ம அதிகமா எப்படின்னா ரொம்ப அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. சரியா? அது வந்து நல்ல டெக்னாலஜி, அதை மட்டுமே வந்து தலையில தூக்கி வச்சு ஆடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். மற்றபடி வரதும் இல்ல. இதை எதுக்கு சொல்றேன்னா, 6000 mAh 6500 mAh இப்படி பேட்டரி இருந்தாலும் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நிறைய போன்ஸ் வந்து டெலிவர் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, OnePlus 12 யூஸ் இருக்கும், OnePlus 13 யூஸ் இருக்கும். டிராஸ்டிக் பேட்டரி டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, பேட்டரி லைஃப் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸ் சென்ஸ். பட் அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப்ல டிஃபரன்ஸ் இல்லைன்னா அப்புறம் என்ன, எக்ஸ்ட்ரா 500 mAh 600 mAh கொடுத்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற ஃபீல் வருது பாத்தீங்களா? சோ அதுதான் சொல்ல வரேன். மத்தபடி என்னன்னா, ஒவ்வொரு யூசரும் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட பேட்டரி லைஃப் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேட்டரியில, அதாவது இந்த பேட்டரி கிராஃப் பாருங்க. இது வந்து பரத் வாட்ச் வந்து S25 அல்ட்ரா யூஸ் பண்றதுக்கான பேட்டரி லைஃப் பேட்டரி கிராஃப் சபா. சரியா? சோ இந்த பேட்டரி கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியும், அதுல வந்து ஒரு குரூப்ல டூப் இருக்கு. குரூப்ல டூப்னு இல்ல, இந்த குரூப்ல இருக்க வேண்டிய ஒருத்தர் காணும். அவர் யாருன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த நேரத்தில் டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது யார் அந்த கல்பிரேட், யார் இந்த குரூப்ல வந்து இல்ல அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதனால இந்த அளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் பரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதுல மோசமான 2 ஆப் அந்த இடத்துல இல்லைங்க. ஒன்னு வாட்ஸ்அப், இன்னொன்னு வந்து ஃபேஸ்புக். இந்த 2 பேருமே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேதாரத்தை பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 20% இருந்து 15% ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாதனாலதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து 4.25 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்திருக்கு. இதுல என்னடான்னு பார்த்தா 1 day and 6 hours லாஸ்ட் சார்ஜ். என்னால நம்பவே முடியல, எனக்கு அந்த மாதிரியான பேட்டரி லைஃப் வரவே இல்லை. இந்த போன்ல எனக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 to 6 hours வரைக்கும் எனக்கு SOT வருது. பேட்டரி லைஃப் வந்து 15% மிச்சம், அதாவது 20 to 15%, 15 to 20%, அவ்வளவுதான் பேட்டரி மிச்சம் இருக்கு. சோ 80% கிட்ட கன்சியூம் ஆகும்போது எனக்கு வந்து 5 to 6 hours கிட்ட SOT வருது. இதுவே வந்து எனக்கு மைண்ட் ப்ளோயிங்கா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. நான் Quad HD வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் Full HD வச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா Full HD வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குங்கிறத பாக்குறதோட இருக்கலே மேக்ஸிமம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்றது பெட்டர்னு நினைச்சுதான் நான் வந்து Quad HD வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். S24 Plus as well as S25 Plus இந்த ரெண்டுமே Quad HD பேனல் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இந்த இடத்துல என்னன்னா, ஒவ்வொரு யூசருக்குமே பேட்டரி லைஃப்ங்கிற ஆஸ்பெக்ட்ல வரும்போது எந்த அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வித்தியாசமா வீடியோ போடுறது நீங்க பாத்துருக்கலாம். இந்த பேட்டரி லைஃப் டெஸ்ட்ல எப்ப பாரு ஐபோன் வந்து இருக்கலே டாப் ஸ்கோரரா இருக்கும். அது பக்கத்திலேயே சாம்சங்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அதுவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆண்ட்ராய்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த சாம்சங் எப்படி குறுக்கால வந்து உள்ள வரான் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். சோ இந்த இடத்துல சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் அழுத்த திருத்தமா சொல்ல வரேன். இன்னொன்னு என்னன்னா, நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்றோங்கிறதும் ஒரு பெரிய ஃபேக்ட்ங்கிறதுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எழுதி போட்டு அடிச்சேன். ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா வாட்ஸ்அப் இல்லாம இருக்க போறது இல்ல. யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பேட்டரி லைஃப்ல அப்பப்போ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. இப்போ நான் இந்த டிவைஸ்ல வந்து பேட்டரி லைஃப் ரிலேட்டட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எஸ் ஃபேஸ் பண்ணேன். இதுல மட்டும் இல்ல, என்னோட விவோ X100 அல்ட்ரா அதுலயும் நான் பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன்.
அது எப்போ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப். இதுல வந்து யூடியூப் பெருசா பிரச்சனை பண்ணல. ஆனா விவோட X100 அல்ட்ரால எனக்கு யூடியூப்பும் பிரச்சனை பண்ணிச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ற யூடியூப் ஆப் வந்து பீட்டா. ஓகே, வாட்ஸ்அப் பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுன்ற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதனால பீட்டால இருந்து வெளில ஓடி வந்துட்டேன். ஆனா வாட்ஸ்அப் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா போனை ஹீட்டும் பண்ணுது. சில சமயங்கள்ல போன் வந்து அன்யூஷுவல் வார்ம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது வார்ம் ஆகுது. ஏன்டா அது வார்ம் ஆகுதுன்னே புரியாது. அப்புறம் திடீர்னு உங்க போன் வார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். எதுக்கு வார்ம் ஆகுதுன்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா மல்டி டாஸ்கிங்ல வந்து வாட்ஸ்அப் ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்றேன். உங்களை எவ்வளவு பேர் வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்றீங்க? இதே மாதிரி ஒரு சிலர்லாம் இன்ஸ்டாகிராம்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் நான் பெரிய அளவில் ரொம்ப ஆக்டிவா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது இல்ல. அதே சமயம் அந்த ஆப் வந்து என் போன்ல இருந்தாலும் கூட அதை நான் ஆக்டிவா வச்சிருக்கிறது இல்ல. ஃபோர்ஸ் ஸ்லீப், ஃபோர்ஸ் ஸ்டாப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆப் மேல நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ரைட். ஸோ அது மொத்தம் இந்த மெட்டா ஆப்ஸ் வந்து நான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எங்கிட்டு போனாலுமே டிசைனா வந்து விளையாடுது. ஸோ அதனால தான் வந்து பேட்டரி லைஃப் ஒரு சிலருக்கு வந்து மாறுது அப்படிங்கறத சொல்ல வரேன். ஸோ அதே சமயம் வந்து இந்த 5000 mAh பேட்டரி வந்து S25 அல்ட்ராக்கு போதுமா போதாதா அப்படின்னும் போது ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே 6000 mAh கொடுக்கும்போது இவன் மட்டும் 5000 mAh கொடுக்கறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இரிட்டேட்டிங்கா இருக்கு. 1.25 லட்ச ரூபா நீங்க கொடுக்குறீங்க 5000 mAh. இதே ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு 65,000 70,000க்கு 6000 mAh கொடுக்கும்போது கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. இருந்தாலும் ஆப்டிமைசேஷன் சைட்ல பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான மெட்டா ஆப்ஸ்லாம் இல்லாம இந்த போன் யூஸ் பண்ணும்போது அப்போ அதே மெட்டா ஆப்ஸ் இல்லாம நீங்க OnePlusலாம் யூஸ் பண்ணீங்கன்னா தெரிக்க விடும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க யாராவது மெட்டா ஆப்ஸ் இல்லாம OnePlus டிவைஸோ இல்லாட்டி 6000 mAh இருக்கக்கூடிய ஒரு சில டிவைஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ப்ரோ. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே 2 OnePlus 13 வாங்க முடியும். இந்த இடத்துல என்னன்னா இப்போ என்ன மாதிரி ஒரு யூசர்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து பிரைஸ், அதாவது காசு என்கிட்ட 70,000 தாங்க இருக்கு. இப்போ நான் வாங்குறது இருந்தா ஒரு டிவைஸ் தான் வாங்க முடியும். 70,000க்கு என்ன வாங்க முடியுமோ வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கேம் பெருசா ஆட மாட்டேன் ப்ரோ. அதனால நான் OnePlus 13 வாங்குறதுக்கு பதில் நான் வந்து S23 அல்ட்ரா போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு கிரியேட்டர் கான்டென்ட் கிரியேட்டர்ங்கிற ஆஸ்பெக்ட்ல S23 அல்ட்ரா சூஸ் பண்ணுவேனே தவிர மற்றபடி நான் கேம் ஆடுவேன், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், எடுக்கிற வீடியோ நான் போன்லேயே தான் எடிட் பண்ணுவேன் அப்படிலாம் பிளான் பண்ணா 8 Gen 2 கம்பேர் பண்ணும்போது 8 Elite தெரிக்க விடும். அதுவும் OnePlus 13 சொல்லவே வேணாம். கூலிங் மெக்கானிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் பெட்டராகவே இருக்கணும். ஏன்னா OnePlus 12 சூப்பரா இருந்தது. அப்போ OnePlus 13 மட்டும் நான் குறைச்சலா இருக்க போகுது கூலிங் ஆஸ்பெக்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஸோ OnePlus 13 நல்ல டிவைஸ் தான். கண்டிப்பா நான் அதுல இருந்து எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல மாட்டேன். அதே சமயம் OnePlus 13 இஸ் ஈக்குவல் டு S25 அல்ட்ரா அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்லாட்டி 2 OnePlus 13 இஸ் ஈக்குவல் டு S25 அல்ட்ரா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ யாருக்கெல்லாம் OnePlus 13 வேணுமோ அவங்க OnePlus 13 தாராளமாக வாங்கிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா ஒரு டிவைஸ் வேணும், OnePlus 13 வாங்கிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும், OnePlus 13 வாங்கிக்கலாம். பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும், OnePlus 13 வாங்கிக்கலாம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு OnePlus 13 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு SOT எந்த அளவுக்கு வருதுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். ஸோ அதே சமயம் S25 அல்ட்ரா யாராவது யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அதுவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன், ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் வாங்க ப்ரோ வாங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி பார்த்து நீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் இவரு. சிவானா காமேஷ் ப்ரோ ரிவ்யூ அப்லோட் பண்ணுங்க. காமேஷ் ப்ரோ OnePlus 13 யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து அவர்கிட்ட S24 அல்ட்ரா, S21 அல்ட்ரா இருக்கு. ஸோ இதுக்கு இடையில வேற ஒரு சில டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நாங்க வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். சரியா? அவர் S25 சீரிஸ் வாங்கல ப்ரோ, ஈவன் நம்ம இமானுவல் ப்ரோவும் வாங்கல. ஸோ மோஸ்டா எல்லாருமே ஏன் S25 சீரிஸ் வாங்கல அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அதே மாதிரியான கருத்து தான். S24 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது S25 அல்ட்ரால இருக்கக்கூடிய 8 Elite அதுக்காக மட்டும் நான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் தான். அது மட்டும் இல்லாம இந்த 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து அல்ட்ரா வைட்ல தான் இருக்குங்கிறனால அது வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய யூஸ் கேஸ் மாதிரி தெரியல. ஏதோ நீங்க வந்து 1xல ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, 3xல சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் அல்ட்ரா வைட் அப்படிங்கிறது எல்லாருமே லீஸ்ட் சூசபிளா தான் இருக்கும்னு தோணுது. ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி எடுக்கக்கூடிய ஒரு சிலர் வேணா அல்ட்ரா வைட் ப்ரிஃபர் பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி எடுக்கிற ஒரு சிலர் வேணா அல்ட்ரா வைட் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் மற்றபடி எல்லாருமே அல்ட்ரா வைட நோக்கி போவாங்களான்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி தின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட். ஸோ அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னு வைங்களேன், ராமகோபாலன் அப்படிங்கிற நண்பர் வந்து மை ஆன்சர் இஸ் இஃப் சம்ஒன் ப்ரீவியஸ் கமிங் ஃப்ரம் S25 சீரிஸ், S24 சீரிஸ், S25 வேஸ்ட். கண்டிப்பா ப்ரோ S23 to S25 மேபி பெட்டர் அப்படின்னு இருக்காரு. அதுவும் பெட்டர்லாம் கிடையாது ப்ரோ. S23 சீரிஸா வெயிட், S23 பிளஸ் S23 அல்ட்ரா யூசர்ஸ் S25 வரணும்னு அவசியமே இல்லை. வெயிட் பண்ணுங்க, S26 வரட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரியா? எனக்கு தெரிஞ்சு அவங்களே தெரியாம தவறுதலா பண்ண ஒரு நல்ல டிவைஸ்னா அது S23 சீரிஸ். அதுல இருந்து எதுக்கு நம்ம தேவையில்லாம S25ல ஜம்ப் அடிச்சுக்கிட்டு. ஆனா அதே சமயம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேங்க, வாட்சன் எப்படிப்பட்ட யூசர்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வாட்சனுக்கு வந்து கேஷுவலா ஒய்ஃபைல மேக்ஸிமம் யூஸ் பண்ணும் பட்சத்துல S25 அந்த போன்ல மேக்ஸிமம் ஒய்ஃபை. ஸோ இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது போன் ஆஃபீஸ்க்கு வரும்போது இதுக்கு இடையில டிராவல்ல மட்டும் மொபைல் டேட்டா, மற்ற நேரம் எல்லாமே ஒய்ஃபை அப்படின்னும் போது 1.5 நாள் பேட்டரி லைஃப் வருது அப்படின்னு சொல்றான். ஸோ SOT ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 5+ hours.
எனக்கும் 5 மணி நேரம் அந்த மாதிரி வருது. வாட்சனுக்கு வந்து S25லயே 5 மணி நேரம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் எப்படி இருக்குன்னு என்ன எதுன்றது நானும் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். S25 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். சோ இப்போதைக்கு வந்து கேஷுவல் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு காம்பாக்டான ஒரு ஃபோன் வேணும், அதே சமயம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப S25 ஸ்கோர் பண்ணும். பட் S23 யூசர் ஒருத்தர் S25ல லேண்ட் ஆகணும்னா பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்ல மட்டும் மேபி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்க முடியுமே தவிர மத்தபடி வந்து நீங்க பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஹீட்டிங் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக சொல்ல வந்தேன், மத்தபடி வரதும் இல்ல. சோ S23 யூசர்ஸ் அதுலயே நிம்மதியா இருக்கு. ரைட்டா? ஓகே, சோ இதுல வந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, பாப்போம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.